வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீரும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட மாடல் அரசினுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வேலை திட்டம் என்ன? இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. இன்றைக்கு திமுகவினுடைய தேர்தல் பரப்புரையில் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறியிருக்கிறது. மக்களிடம் மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கை இந்த தேர்தல் அறிக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான அம்சங்களை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக வேளாண் நலன் அல்லது வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த 5 ஆண்டுகளில் கலைஞரனுடைய அந்த வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் என்ற அந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 61 லட்சம் விவசாயிகள் உழவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கான பல்வேறு விதமான கடன் உதவிகள் மற்றும் பயிர் பாதுகாப்பு திட்டங்களின் மூலமாகவும் பல்வேறு விதமான அவர்களுடைய நலன்காக்கும் திட்டங்களின் மூலமாகவும் நடந்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டினுடைய வேளாண் பரப்பு புதிதாக பெருமளவிற்கு வேளாண் பரப்புகள் உருவாகி தமிழ்நாட்டினுடைய அந்த உணவு உற்பத்தி என்பது இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி போக்கள் இருக்கிறது. உணவு உற்பத்திகள் தன்னிறைவு பெற்று ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அதிலும் பல வகையான பயிர்கள் என்பது இந்தியாவிலேயே அதை உற்பத்தி செய்வதில் கரும்பு போன்ற பயிர்களில் முதலிடத்தை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த வேளாண் வளர்ச்சிக்கு இந்த அரசு காட்டிய முக்கிய கவனம், வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் உருவாக்கப்பட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் தனித்துவம் மிக்க பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு உழவர்களினுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட்டு உணவு உற்பத்தியும் வேளாண்மையும் பாதுகாக்கப்பட்டது, வளர்த்தெடுக்கப்பட்டது என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளித்திருக்கிறார். அதாவது கலைஞரனுடைய ஆட்சி காலத்தில் 1989ஆம் ஆண்டுதான் விவசாயிகளுக்கு முதலாக இலவச மின்சாரம் வழங்குகிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த இலவச மின்சாரம் வழங்குகிற திட்டத்தை அடிப்படையில் லட்சக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள், அதாவது மிகச்சிறிய விவசாயிகள் 1 ஏக்கர் வைத்திருக்கக்கூடியவர்கள், 2 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள், அவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவு இந்த இலவச மின்சார திட்டத்தால் பயன்பெற்றார்கள். அதோடு அவர்களுக்கு பம்ப்செட், அதாவது மிக குறைந்த பம்ப்செட் அவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தையும் கலைஞர் அப்போது கொண்டு வந்தார். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை பம்ப்செட் புரட்சி என்று கூட சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த நீர்வளத்தை, வேளாண்மைக்கான நீர்வளத்தை சாத்தியப்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு புதிய நில உடைமையாளர்களை உருவாக்கியது, சிறு குறு நில உடைமையாளர்களை உருவாக்கியது கலைஞருடைய அரசு. அந்த அடிப்படையில் இப்போது நவீனப்படுத்தப்பட்ட புதிய மின் மோட்டார்கள், இந்த இலவச மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாயிகளுக்கு எந்த மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மோட்டார்கள் வழங்கப்படும் என்கிற ஒரு மகத்தான அறிவிப்பை இந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதோடு அவர்களுடைய பேரிடர் நிவாரணங்கள், பல்வேறு விதமான பேரிடர்களுக்கு நீங்கள் விவசாயிகளுக்கு 12,000 ரூபாயிலிருந்து 27,000 ரூபாய் வரைக்கும் பல்வேறு விதமான பயிர்கள் சார்ந்த அந்த பேரிடர்களுக்கு பேரிடர் நிவாரணம் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு. நெல் அதே போல குவிண்டால் ஒன்றுக்கு அதனுடைய கொள்முதல் விலை என்பது 3,500 ரூபாயாகவும், கரும்பிற்கு ஒரு டன்னிற்கு 4,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்பது போன்ற அறிவிப்புகள். அதன் தொடர்ச்சியாக உணவுப் பொருட்களை பாதுகாப்பது, அதற்கான கிடங்குகளை அமைப்பது, இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பது, வேளாண்மைக்கு தேவையான நீர் வளங்களை பெருக்குவது, இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. நிச்சயமாக வேளாண்மையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு மிகப்பெரிய சாத்தியத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் அடைவோம். அதற்கு திராவிட மாடல் அரசு மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் மக்களினுடைய உத்தரவை பெற வேண்டும் பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பைபிளில் ஒரு கதை உண்டு. நோவாவின் கதை என்றால் பைபிளை படித்தவர்கள் அறிவார்கள். கர்த்தராகிய தேவர் இந்த ஊழி வெள்ளத்தில் இந்த உலகத்தையே அழித்துவிட்டு புதிதாகத்தான் படைத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிற கதை அது. ஒரு கட்டத்தில் கர்த்தருக்கு இப்படி தோன்றிற்றான். எல்லா மதங்களிலும் கதைகள் புராணங்கள் உண்டு.
நம்புவது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் அந்த கதைக்குள் இருக்கிற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு என்ன தோன்றிற்றாம்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் யாரும் எவையும் உண்மையாக இல்லை, இதையே அழித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர் கருதினாராம். அப்போது கர்த்தருக்கே ஒரே ஒரு குடும்பம் மட்டும் மிகுந்த நெறிமுறையோடு செயல்படுவதாகப்பட்டது. அதுதான் நோவாவின் குடும்பம். அவனுடைய பெயர் நோவா. இந்த நோவாவின் குடும்பம் மட்டும் உண்மையாக இருக்கிறார்கள். எல்லோரையும் அழிப்பதற்காக அவர்களையும் ஏன் அழிக்க வேண்டும் என்று தோன்றி நோவாவின் முன் அவர் வந்து நின்று நோவாவை பார்த்து, இந்த உலகத்தையே நான் அழிக்கப் போகிறேன், நிர்மூலமாக்கப் போகிறேன், எல்லாம் எங்கு பார்த்தாலும் பொய்யும் மிகப்பெரிய கொடுமைகளுமாக இந்த உலகம் இருக்கிறது, எல்லாவற்றையும் அழித்து விடப் போகிறேன், நீ மட்டும் தப்பி பிழைப்பாய். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மிகப்பெரிய பேழையை நீ தயார் செய்து கொள், நீயும் உன் குடும்பமும் அதற்குள் இருங்கள். உயிர் இனங்களில் ஏதேனும் ஒரு பறவை, ஒரு விலங்கு சரியாக இருக்கிறது என்று நீ கருதுவதை அந்த பேழைக்குள் வைத்துக்கொள் என்று அவர் சொன்னாராம். நாம் பார்த்திருப்போம், ஒரு புறா தன்னுடைய அலகில் ஒரு ஆலிவர் தளிரை தாங்கி நிற்கிற ஒரு படத்தை பார்த்திருப்போம். அது இந்த கதையில் வருகிறது. அது ஒரு குறியீடு என்று சொல்ல வேண்டும். சரி, என்ன ஆயிற்று? இவர்கள் பேடைக்குள் போய்விட்டார்கள். 40 நாள்கள் இரவும் பகலுமாய் விடாமல் மழை கொட்டிற்று. ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து கொண்டன. எங்கு பார்த்தாலும் அந்த வெள்ளத்தை என்ன சொல்லுவார்கள்? ஒரு ஊழி வெள்ளம் என்று சொல்லுவார்கள். ஒரு உலகத்தை, பிரபஞ்சத்தையே அழித்து முடித்துவிட்ட வெள்ளம். 40 நாள்கள் பகலும் இரவுமாய் விடாமல் கொட்டி தீர்த்த மழை. எல்லாம் அழிந்து விட்டது, உலகமே அழிந்து விட்டது. அந்த பேடையிலே இந்த குடும்பம் மட்டும் உயிரோடு இருந்தார்கள். அந்த வெள்ளம் வடிவதற்கு மறுபடியும் மேலும் 150 நாள்கள் ஆகின. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. 40 நாள்கள் பெய்த மழை வடிவதற்கு மேலும் 150 நாள்கள் ஆகிவிட்டன. வெள்ளமெல்லாம் வடிந்து விட்டது என்று கருதி உள்ளே இருந்த ஒரு புறாவை மட்டும் அவன் வெளியிலே நோவா பறக்க விட்டான். அந்த புறா வெளியில் போய்விட்டு அலகில் ஒரு தளிரை கொத்தி கொண்டு வருகிற போதுதான் மறுபடியும் துளிர்கள் வரத் தொடங்கிவிட்டன என்கிற நம்பிக்கை, இந்த உலகம் மறுபடியும் உயிர்க்கும் என்கிற எண்ணம் வந்தது என்று அந்த கதை சொல்லும். அதற்கு பிறகு ஒரு நாள் கர்த்தர் நோவாவின் முன் தோன்றி, மீண்டும் நீ எல்லாவற்றையும், உயிரினங்களை, பறவைகளை எல்லாம் வெளியே விட்டு விடலாம், நீயும் குடும்பத்தோடு வரலாம், இனிமேல் நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், அடுத்த தலைமுறை, அடுத்த உலகம் உருவாகும் என்று சொன்னதாக பைபிளில் ஒரு கதை இருக்கிறது. இந்த கதை இப்போது எதற்காக என்றால், இந்த கதையை எடுத்து சொன்ன நேரத்திலே ஒரு நண்பர் சொன்னார், பாருங்கள், அன்றைக்கு கர்த்தருக்கு ஒரு நோவாவின் குடும்பமாவது கண்ணில் பட்டிருக்கிறது. தவறு செய்யாமல் நெறிமுறையோடு வாழ்கிற குடும்பம் என்று ஒரு குடும்பம்தான் கர்த்தருக்கே கண்ணில் பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு கணக்கெடுத்தால் ஒரு குடும்பம் கூட மிஞ்சாது, ஒரு நோவா கூட கிடையாது, உலகம் அவ்வளவு கெட்டு போயிருக்கிறது என்று சொன்னார். அவருடைய ஆதங்கம் நமக்கு புரிகிறது. ஆனால் இது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. உலகம் முழுவதும் தவறாக இருக்குமென்றோ, உலகம் முழுவதும் சரியாக இருக்குமென்றோ கருதுவது ஒரு கற்பனாவாதம். அதை நம்புவது மதம் சார்ந்தவர்களினுடைய உரிமை. ஆனால் இந்த கதையிலிருந்து ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இழந்து விரக்தி அடைவதற்கான எல்லைக்கு நாம் போய்விடக்கூடாது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நோவாக்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். நோவா ஒருவன் அல்ல, நோவாக்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். மிக கொடுமையானவர்கள் பல மடங்கு கூடுதலாக இருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்க முடியும். அதுதான் உலகத்தினுடைய இயல்பு. ஒரு 100 பேரில் ஒரு 6 பேர் நல்லவர்களாக இருந்தால் அதுவே வியப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த 6 பேரை எண்ணி இந்த உலகம் வாழ வைக்க வேண்டுமே தவிர மீதம் இருக்கிற 94 பேருக்காக கூட அழித்து விடக்கூடாது. இந்த உலகத்தை அழிப்பது சரியானதில்லை. எந்த போரின் மூலமாகவும், எந்த விதமான கர்த்தரின் அருளின் மூலமாகவும் கூட அழிவதும் அழிப்பதும் சரியில்லை என்பதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே
இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம், அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூரம் $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய் கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து
அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.